வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சாரை பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன் அதை பேசுகிறோன்னா, இவங்கெல்லாம் உள்ளே ஒரு கேம் விளையாடுறாங்க, ஆனால் வெளியே போய் இன்டர்வியூலாம் வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளே இருந்து என்னென்ன வேலை பார்த்தாங்கன்றதை நம்ம ஏன் அதை நம்ம எஸ்பெஷலி ஒவ்வொருத்தரும் காரணம் அப்படி பேசலைன்னா, இந்த ஷோவில் நடக்கிறத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இண்டிவிஜுவலாக வந்து வெளியே வந்து தான் நல்லவர் வல்லவர் அப்படி சொல்லும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாம், உள்ளே இருக்கும் போது ஒரு முகம் இருந்தது, வெளியில் வந்துட்டு இன்னொரு முகம் இருந்தது. ஆனால் எல்லாருமே பிக் பாஸ் சீசன் தொடங்கும் போது அந்த ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, என்னுடைய உண்மையான முகம் மாஸ்க் இல்லாமல் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ்க்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஒரு சிலரை தவிர தான். இது பார்த்தீங்கன்னா, இவர் தீபக் வந்து உள்ளே போயிட்டு அவர் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப ஆட்டிடியூடாக தான் வந்து கொஞ்சம் ஹை சொசைட்டி, இப்போ ரொம்ப பாஷாக அப்படிலாம் காமிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் அது மாதிரி. ஏன்னா அவரோட அந்த உண்மையான இதுலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் எல்லாருமே வந்து அவரை சுட்டி காட்டும் போது என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த ஆட்டிடியூட்லாம் அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணை வந்து மறைமுகமாகவே அவர் தாக்க ஆரம்பித்தார். அருணுக்கும் முத்துக்குமாருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சண்டையே வரலை அந்த உள்ளே வந்து பிக் பாஸ்க்குள்ளே. முத்துக்குமாருக்கும் அருணுக்கும் வந்து சின்ன சின்ன சலசலப்பு. ஆனால் அதையே பெருசாக்கி இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே புகுந்து ட்ராமா ப்ளே பண்ணி முத்துக்கு நம்பகத்தன்மையாக இவர் இருக்கணும், அதே நேரத்தில் அருணுக்கும் வந்து க்ளோஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேம் ட்ராமா பண்ணி அருணையும் முத்துக்குமாரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த பெட்ரூமில் உட்காரச்சு பேச வைப்பார். அதாவது அருணோட பர்த்டேக்கு முன்னாடி அதை பேச வச்சதே அருணுக்கு என்ன ஆகிடும், ஓகே அண்ணன் வந்து நமக்காக சீனியர் வந்து நமக்காக வந்து பேசி எனக்கும் முத்துவுக்கும், அதாவது அருணுக்கும் முத்துவுக்கும் வந்து சமரசமாக பேச வச்சுருக்கிறாரு, அண்ணன் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன், இல்லை அண்ணன் அந்த இடத்துல கேம் ஆடி இருக்கிறாருப்பா அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறோம். முத்துக்குமாருக்கு ரொம்ப அபிமானம் அதிகமாகிடுச்சு அப்புறம் தீபக் மேலே. அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தில் முத்துக்குமார் அந்த தமிழ் சொல்கிறதுனால அவர் காப்பாற்றப்பட்டாரா என்னன்றது தெரியல. இல்லைன்னா கப்பு வந்து தீபக்கு தான் போயிருந்திருக்கும். தீபக் வந்து அந்த இடத்துல ஜென்யூனாக எல்லா இடத்துலையும் அவர் வார்த்தைகளை எதுவுமே விடாமல் எல்லாமே விளையாடினார். ஆனால் அவர் எப்படி விளையாடினாருன்றதை நம்ம பார்க்குறோம். அதுதான், மற்றபடி அவரை குற்றப்படுத்துறதோ அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, முத்துக்குமார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டார். க்ளோஸ் ஆனது ஏன்னா அவருக்கு தெரியும் நல்ல இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய அவர் என்னது மீடியா பர்சனு, முத்துக்குமார் மீடியாவில் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு நல்லாவே நிறைய பேர் எல்லாரையுமே நல்லாவே தெரிஞ்சிருக்குதா சொல்கிறாங்க உள்ள. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து யாருமே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு மாயையான பிம்பம். இப்போ சீரியல்லலாம் எப்படி பார்க்குறோம், ஒரு 100 நாள் சீரியலில் தான் அதில் ஓட்டுனாங்கன்னு வச்சுக்கிங்களேன். 100 நாளுக்கு சீரியலில் ஓட்டிட்டாங்க, ஓட்டி முடிச்சு அதுக்கான அப்ளாஸ் தான் வெளியில் கிடச்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து தீபக் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்தார். அப்புறம் முத்துக்குமார் கிட்ட நல்ல அபிமானம் கிடச்சிடுவோம், அந்த சோஃபா சீட்டை பிடிச்சிட்டாங்க, சோஃபா கேங் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தீபக் என்ன பண்ணுறது, இவங்களை தவிர்க்க முடியாத காரணத்தினால அருணும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காந்தாரு. அருண் வந்து ரொம்ப நகைச்சுவையான ஒரு ஆளுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய கோபமான ஒரு முகம் ஒன்று இருந்ததுன்னா நகைச்சுவையான ஒரு முகம் இருக்கும். அவரை பார்க்கும்போது கொஞ்சம் அர்ச்சனாவோட அந்த சாயலும் அவங்க பேசுகிற அந்த சாயல் சொல்கிறேன், பேசுறதுக்கான ரெண்டு பேரோட அந்த யார் கூட நெருங்கி பழகுறோமோ அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ஸ்லாங்கு அப்படியே ஒட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அர்ச்சனா எப்படி பாயிண்ட்டாக பேசுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப அந்த கரெக்டாக அப்படி வைக்கிறதுல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவங்க உடம்பெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சி அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் அருணும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்டதான அருணும் அந்த சோஃபா கேங்கில் போயிட்டு உட்கார ஆரம்பித்தார். அடுத்தது விஷால் வந்து சௌந்தர்யாவை பேசும்போதெல்லாம் தீபக் அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் இருந்தார். ரஞ்சித் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருந்தார். அவங்கெல்லாம் வாய் மூடி அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா விஷால்கிட்ட தான் விஷால் தான் போயிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு, இது மாதிரி சௌந்தர்யா வந்து இது மாதிரி வாலண்டரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு டக்குன்னு ஒரு பொண்ணை பற்றி எப்படி அது மாதிரி தவறாக பேசலான்றது கண்டிப்பாக வந்து தீபக் கேட்டிருக்கணும். ஆனால் அவர் பேரில் வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்றதுனால அவர் அந்த இடத்துல அமைதியாகவே இருந்தார். இன்னொன்று, அவர் வந்து விஷாலோட கேமை ஸ்பாயில் பண்ணணும்னு கூட அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கலாம், அப்படி தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி விஷால் சொல்லும் போது விஷாலுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி ஒரு அபிமானத்தை உருவாக்கும்.
புரிதலை உருவாக்கும். அப்போ வந்து இவன் வந்து எலிமினேட் ஆவான், இவனை எவிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூத்திரம் கூட இருக்கலாம் அவருக்கு. அது மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். அதனால் வந்து அவர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் நிறைய விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணேன், எல்லா இடத்துலையும் இங்கே சண்டை வராமல் நான் பார்த்துட்டேன், என் கேப்டன்சி எல்லாம் இப்படி அழகாக பார்த்துட்டேன்றாரு. அந்த இடத்துல நீங்கள் ஏன் தீபக் பேசவே இல்லைன்றது ஒரு ஒரு மனக்குறையாகவே இருக்குது. அந்த இடத்துல அவர் நிஜமாகவே வாய்ஸ் கொடுத்துருக்கணும். விஷால், நீ அப்படி பேசக்கூடாது, ஒரு பொண்ணு. ரஞ்சித் சாரே அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அவரும் சொல்லியிருக்கணும். ஆனால் ரஞ்சித் சார் வெளில வந்து சொல்கிறாரு, இல்லை நான் எப்படி அது மாதிரிலாம் எதுவுமே நான் பேச முடியாது, பேசினா இது எல்லாரும் ரஞ்சித் சாரை வந்து டம்மி பாவான்ட்டான். எப்படின்னா ஏதோ ஒன்று அப்படியே அந்த ஆண்கள் டீம் பெண்கள் டீம் இருக்கும்போது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அவரு ஒரு இலை மறைவு காய் மறைவாகவே வந்துட்டார். அதனால் அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே பார்த்துங்க, நம்ம இவன் இருக்கான் பாருங்க, அருண் பிரசாத், அவன் செம்ம பிளேயருங்க, நல்லா விளையாடினா. மஞ்சிரியெல்லாம் அவன் வந்து கிச்சனில் இருக்கும்போது மஞ்சிரி வந்து சின்ன தேவையில்லாதவங்களாம் ரொம்ப பேசுனாங்க. அது உண்மையிலே எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகும். கேட்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக கேட்க மாட்டான், அப்படியே லேகாக ஒத்து பேசுவாங்க. என்னமோ அது மாதிரி பேசுறா இரிட்டேஷனாக இருக்குதுங்க. இவன் முத்துக்குமார் பேசுறதும் அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு கருத்தை விஜய் சேதுபதியே டென்ஷன் ஆகினாரு. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஆமாம், அப்படியே ரொம்ப, ஏன்னா அங்கே குறிப்பிட்ட டைம் வந்து அந்த 1 hourக்குள்ள அந்த ஷோ வந்து அவங்க எபிசோட முடிக்கணும். அதுக்கு அவ்வளோ லாங் ப்ராசஸ் பண்ணால் அது நிறைய விஷயங்கள் அவர் நல்லதே சொல்ல வந்தால் கூட, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, முத்துக்குமார், தீபக் யாராக இருந்தாலுமே அது வந்து அந்த இடத்துல எடிட் ஆகிடும், இல்லை காட்ட முடியாது ஷோவில், ஒரே கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்படி மஞ்சரி வந்து இது மாதிரி சொல்லும் போது ஆப்வியஸ்லி நமக்கே கோவம் வரும்போது, அப்போ அருணுக்கு வந்து உள்ளே இருக்கிறாங்க அந்த ஒரு 20 பேர் 10 பேரோட அவங்களோட என்ன சொல்கிறது இன்ட்ராக்ட் பண்ணும்போது கோவம் வரதான் செய்யும். ஸோ அப்படி ஒரு கோவம் பண்ணும்போது எப்போவுமே பாருங்கள், நிறைய பேர் வந்து அது மாதிரி அமைதியாக இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையில் கூட தீபக் நடுவில் வந்து அவர் ஸ்கோர் பண்ண பார்த்துருவாரு, ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ நேரம் அந்த பாஷாக இருந்த அந்த ஒரு ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த இது மேலே டேபிள் மேலே ஏறி நின்று ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ராமா மாதிரி ஒரு பண்ணிட்டாரு. ஸோ அதுலேயும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, அருணோட ஸ்கோரை வந்து அவர் திருடிட்டார். இதே மாதிரி தான் வந்து தொழிலாளர்கள் வந்து முதலாளிகளுக்கு 2 பேருக்கு நடக்கக்கூடியது இந்த லேபர் டாஸ்க் வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து அருண் பிரசாத் கரெக்டாக பேசினா அதை வந்து வேற மாதிரி டியூன் பண்ணி அதிலேயே ஸ்கோர் பண்ணினாரு. அதில் இவர் தான் தப்பாக பேசினாரு, இவர் தான் அதுலலாம் தப்பாக பேசினாரு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அருண் மேலே திருப்பி விட்டு அருணுக்கு கெட்ட பேர் வர வைக்கிற மாதிரி, அருண் உன்னை பற்றி என்னடா நினைப்பாங்க, வெளியில் இருக்கிறவங்க வேற மாதிரி தப்பாக போண்டா, எவ்வளோ நீங்களாம் கன்னிங்காக ப்ளே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து அழுது பொழுது இல்லடா மன்னிச்சிடா அப்படிதான் பேசுறீங்க. ஆனா வந்து அதுக்கும் ஸ்கோர் எல்லாமே உள்ள பண்ணது எல்லாமே டிராமா. அதுக்கப்புறம் தாங்க அந்த அருணுடைய இதுவே வந்து போயிடுச்சுங்க. அவனுடைய பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஆட்டிடியூடு எல்லாமே மாற்றிக்கிறான். சி இவங்க இப்படி தானா தெரிஞ்சுக்கினா, ஏன்னா அவன் பேரை நான் கெடுத்துக்கூடாது, ஏன்னா அவன் சீரியல் ஆர்டிஸ்ட்டு போவான். ஏன்னா இவன் வந்து 30 வருஷம் இருக்காப்புல தீபக்கு, ஏன் இவன் அவன் பேச நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு அவங்கள விட வயசு அதிகம், அதனால சொல்கிறேன். இருந்தாலும் தீபக் வந்து அங்கே இருக்கிற டீம்லேயே வந்து 45 வயசு ஆளு அப்படின்னா சீனியர் சொல்லி சீனியர் சிட்டிசன் மாதிரி ஆக்கி அவருக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் 6.5% வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இவருக்கு 7.8 அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணி உள்ளே வந்து வந்துட்டாரு. இல்லை இவங்களே இந்த பிளேயர்ஸே என்ன பண்ணுறாங்க, ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த காம்படிஷனை வந்து எப்படி எல்லாருமே ஈக்குவல் காம்படிட்டராக இருந்து மோதணுன்றதே விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்குமே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அப்ளாஸ் கொடுத்து ப்ரைஸ் பண்ணி அது மாதிரி ஒரு ஃபூலிஷ் கேம் தான் விளையாடி இருக்காங்க. அதனால் இன்னைக்கு இது வந்து ஒரு கேமாகவே ஆடல. நிறைய பேர் அதில் கேமாக விளையாட ஃபோர்ஸ் பண்ணாங்க. தர்ஷிகா, அப்புறம் வந்து அருண், சௌந்தர்யா, இவங்கெல்லாம் கேம் விளையாட வந்தாலும் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், இவங்க எல்லாமே வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு தனக்கு யார் வந்து எவிக்ட் பண்ண மாட்டான், இவனுக்கு தோதா பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நம்மளை இது பண்ண முடியாது அப்படின்ற அது மாதிரி ஒரு இந்த கேம் தான் விளையாடினாங்க. நல்லா இல்லை அந்த கேம் பார்க்கவே. ப்ளஸ் வந்து இவங்க ஜாக்லின் கூட ரொம்ப டஃப் பிளேயர் தான், அவங்களும் நல்ல கேம் விளையாடினாங்க. ஆனால் அவங்க கேம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணது இப்போ முத்துக்குமார் மஞ்சரியோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அப்புறம் வந்து அவங்களோட தீபக்கோட பாண்டிங். ஸோ இப்படி தான் இருந்தது. விஷால் வந்து அருண் இதில் ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன பிளான்னா, எல்லாம் விஜய் டிவிலேருந்து உள்ளேருந்து வந்தாங்க இல்லையா, அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். விஜய் டிவிலேருந்து இவர் மூலம் வாய்ப்பு கிடைச்சா நம்ம போயிடலாம், இல்லை இவர் மூலம் நமக்கு கிடைச்சா வாய்ப்பு போயிடலான்னு அப்போ ஒன்று எதிர்பார்த்து தான் உள்ளே பழகினாங்க, கேம் ஆடினாங்க. ப்ராப்பர் கேம் விளையாடிருந்தாங்கன்னா தீபக்லாம் எப்பயோ வெளியே போயிருக்கணும். ஆமாம், இவ்வளோ நாள் கேம் வந்து அது மாதிரி இத்தனை சீசன் வந்து அது மாதிரி இருக்காது. அதுவே போன சீசனில் கூட மாயா பூர்ணிமா வந்து அது மாதிரி கேம் விளையாடினாங்க. மாயா வந்து எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் இது மாதிரி
இவ்வளோ கமிட் ஆகிருக்க இவ்வளோ படங்கள்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேரை வந்து அது மாதிரி சேர்த்து வச்சு சேஃப் கேமை ப்ளஸ் வந்து அர்ச்சனாவை மட்டுமே தாக்குற ஒரு கேமை வந்து அவங்க விளையாடிட்டு வந்தாங்க. அதனால அவங்க எப்படி இது பண்ணாங்கன்றது இப்போ எங்க இருக்கிறாங்கன்றது நமக்கே தெரியும். அது மாதிரி ஒரு கேமை தான் இதில் விளையாடினாங்க. ஆனால் பாருங்க, எதையுமே வந்து ஃபோக்கஸ்டாக யாருமே வந்து இப்படிப்பட்ட விளையாடுறவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டதுனால அது திசை மாறி ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிடுச்சு. இல்லைன்னா முத்துக்குமாருக்குமே இந்த கப்பு கிடச்சிருக்காது. எப்படின்னா அன்னைக்கு நைட்டு கூட பாருங்க, எவிக்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபக் வந்து முத்துக்குமார் கிட்ட உட்காந்து பேசுறாரு. அவர் ஸ்கோர் பண்றாரு. முத்துக்குமாரை அந்த இடத்துல கீழே இறக்க, முத்துக்குமாருக்கு மட்டும் ஓட்டு இல்லைன்னா கண்டிப்பா தீபக் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. தீபக் எவிக்ட் ஆயிருக்க மாட்டார். நல்லா பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்லைடா இப்போ என் ஒய்ஃப் வந்து அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்தப்போ தாண்டா எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் சொல்கிறது தாங்க நான் கேட்கணும், உங்களுக்குள்ளே இவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி எப்படி மனசு உருகி, அதாவது இவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு சொல்லிட்டாங்க இல்லையா, நீங்கள் 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்குள்ளே இருக்கிறீங்கன்னு. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. ஆனால் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாங்க. சண்டை போட்டு அதுதான் ஒரு சண்டை போட்டு இவங்களை காட்டிக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்றாரு, தீபக் வந்து என்ன பண்றாரு, அந்த சோஃபால முத்து உட்காந்துருக்கும் போது இவர் வராரு. முத்து போயிட்டு ரொம்ப அமர போய் உட்காந்துட்டாரு. ஓகே, நமக்கு தண்டா கப்பு, நம்மளும் அண்ணனும் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரவீந்தர் சுனிதா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அப்படியே போய் அமர உட்காரோம். இவரும் சாப்பிட்டுட்டு அவர் பக்கத்துல போய் தீபக் அப்பதான் போய் உட்கார்றாரு. அப்படியே படுத்துக்கிட்டாரு ரொம்ப ரிலாக்ஸ்டா. ஆமாண்டா தம்பி, டேய் அண்ணா அப்படின்னு பேசிட்டு அவர் சொல்றார், இது மாதிரி என் ஒய்ஃப் என்ன மதிக்கிறா, இப்போ என்ன வேற மாதிரி இருக்குதுடா, பயங்கர எனர்ஜியா இருக்குடா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு இப்போ வந்து வெளியில அவர் எப்படி ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்க கிட்ட இருந்து அந்த சிம்பத்தி வரா மாதிரி, ஐயோ தீபக் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டு பேங்க் எகிறதுக்காக அது மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல முத்துக்குமார் பேச்சு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இவர் ஸ்கோர் பண்ணிட்டுருப்பார், தீபக் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் முத்துக்குமார் அந்த இடத்துல பேச்சே கொடுக்கல. என்ன பண்ணிட்டான் முத்துக்குமார், என்ன பண்ணிட்டான், ஆமாண்ணா விடுண்ணா எல்லாம் பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதை அங்கேயே முடிச்சிட்டான். இல்லைன்னா தீபக் வந்து முத்துக்குமாரை முடிச்சு தீபக் தான் கப்பு வாங்கியிருந்திருப்பார். ஏன்னா தீபக்குன்னு வெளியில சொல்லிட்டாதான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. ஏன்னா தீபக் வந்து 2 கேப்டன்சியை சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவரோட கேப்டன்சி சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு அப்பா ஜென்ட்லாக விளையாடுறாரு அப்படின்ற ஒரு பேரையும் சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. ஸோ முத்துக்குமார் பேச்சு மட்டும் தான் பேசுகிறாரு. அவர் வந்து என்ன கேம் விளையாடுறதுன்னு தெரியல, யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னு இருக்கும்போது முத்துக்குமாரை வந்து அடிக்கிறதுக்கான அந்த பிளான் தான் அன்னைக்கு நைட்டு வந்து தீபக் பேச்சு கொடுத்த அந்த நைட்டாக இருந்தது. ஏன்னா அருணெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டையாக இவர் தான் காலி பண்ணியிருக்கிறாருன்றது லேட்டராக கொஞ்சமாக மெதுவாக நம்ம வந்து அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்து அவர் வெளியில் வந்துட்டு அவர் பேசுகிற அந்த ஒரு அவங்கவுங்க இன்டர்வியூவே எடுத்து நம்ம யோசிக்கும் போது அழகான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கே வரிசைப்படுத்தி இது பண்ணோம்னா தெரியுது. ஸோ இதில் முத்துக்குமார் தப்பிச்சது பெரிய விஷயம் தான். இல்லைன்னா தீபக் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பார், இவர் ரன்னர் அப்பா வந்திருந்திருப்பார். ஆனால் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க உள்ளன்னு. சௌந்தர்யாலாம் உண்மையிலேயே செம்ம கேம்ங்க. எல்லாம் உள்ள இந்த பிக் பாஸும் சரி, வெளியே இந்த மக்களும் சரி, எல்லாமே அதான் சொன்னாங்க, ஜென்யூன்னா அதுதாங்க. ஆமா உண்மை. ஏன்னா இப்படி ஒரு கேம் எப்படிலாம் கேம் விளையாடுறாங்க பாருங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளவும் இப்படி ஒரு முகங்கள் இருக்குது. எப்போ வந்து அண்ணன் இது பண்ணுவான் தின்னதாரியான்ற கதையா. இதில் வேற என்னன்னா, அவன் வந்து பிரைஸ் கொடுக்கும்போது இவரு அண்ணே தம்பி அப்படின்ட்டாங்க. கூட பிறந்தவங்களாம் இன்னைக்கு எங்க இருக்கிறானே தெரியலையா, கலியுகங்க இது. ஆமா, இன்னொன்னு பாருங்க, வெளியில வந்து தீபக் பேட்டியில சொல்றாரு, அவங்களோட அதுதான் நாய்க்குட்டி பேரு, பெட்டு பேரு, அவன் ஏதோ ஒன்று பேர் சொன்னாரு, என்னது சிக்காவோன்னு சொன்னாரு. அது மறந்துருச்சான். ஏங்க ஒரு 70-80 நாள்ல நீங்க வெளியில போயிட்டு வந்ததையும் அவ்வளவு வளர்த்த அந்த சிக்காவே மறந்துச்சா? நன்றி உள்ளது நாயின்னுங்க. அந்த நன்றி உள்ள நாய் நீங்க வளர்க்குற ஒரு பெட்டை உங்களை மறந்துச்சு. ஆனா அந்த ஒரு 80 நாளுக்குள்ள அப்படி எப்படி ஒரு பாண்டிங்க ஒண்ணு காட்டி, அப்போ நீங்க வந்து யாருமே வந்து அந்த இடத்துக்குள்ள உண்மையா இல்ல, அந்த வீட்டுக்கு உண்மையா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு, அந்த வீட்டுல இத்தனை பேரோட சேர்ந்து ஒன்னா ஒரு வீட்டுல வாழும்போது வரக்கூடிய சண்டைகள், மன சஞ்சலங்கள், சலசலப்பு, ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் இதுதான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது அவங்களுடைய உண்மையான முகமும்
அவங்களுடைய உண்மையான கேரக்டரும் வெளியில் வரும். அந்த கேரக்டர் மக்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குதோ அந்த கேரக்டருக்கு ஓட்டு வரும். ஏன் இதை சொல்ல வரும்? ஆமாம், ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஒரு டாஸ்க் நடக்கும்போது கூட சௌந்தர்யா வந்து அந்த பிங்க் கலர் பனின்னு சொல்லும்போது அவன் பிங்க் போட்டு உட்காந்துருப்பான், தொடுவான். அதை வந்து ஒரு மாதிரி தீபக் வந்து ஏன்னா அப்போ விஷால் கூடயே சுற்றி இருந்தார், அதனால டக்குன்னு வந்து ஒரு மாதிரி எப்படி பேசணும், மனசுக்கே ரொம்ப சங்கடமான மூமெண்ட்லாம் வந்து அப்போ அந்த பொண்ணு கூட சொல்லு, சாரி, ஆமாம் சாரி ப்ரோ, சாரிங்க, நான் இந்த மாதிரி பிங்க்கு தொட்டேன்னும் போது நீ எப்படி எனக்கு தொடுவேன்னு ஒரு மாதிரி பேசுனது. தீபக், நீங்கள் எல்லாம் வெளியே போய் பார்ப்பீங்க, ஏன்னா நீங்கள் வீடியோலாம் பாருங்கள். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே நல்ல மாதிரி நடிச்சுட்டு வெளியே வேறு மாதிரி பேசிட்டேன். இப்போ நீங்கள் முத்துக்குமாரோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் சேர்ந்து ஜாலியாக இருங்க போங்க, அதெல்லாம் வாங்க. ஆனால் கேமுக்கு உண்மையாக இல்லைன்றதுக்கு தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோங்க. ஏன்னா அவ்வளோ வேலை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் நல்ல மாதிரியே அப்படியே பசுந்தோல் போர்த்திய புலி யாருன்னா தீபக்குன்னு சொல்லலாங்க. இதை தாங்க சொல்ல வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து அருண் அப்புறம் வந்து மஞ்சரி இவங்களெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான். ஏன்னா தீபக் விளையாடின விளையாட்டுலாம் நிறைய பார்த்தீங்கன்னா மஞ்சரியை தாக்கியிருக்கிறாரு. அப்புறம் வந்து அருணை ஸ்ட்ரைட்டாகவே இன்டைரக்டாகவும் தாக்கியிருக்காரு, ஸ்ட்ரைட்டாகவும் தாக்கியிருக்காரு. அதனால தான் அருண் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டார். அருண் வந்து சீனியர்னு ஒரு மரியாதையும் கொடுத்துட்டோம், இனிமேல் இவர்கிட்ட மோதவும் முடியாது. அதனால் வந்து அவர் அப்படியே சட்டில் ஆகிட்டார். ப்ளஸ் வந்து அவருக்கு ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து சப்போர்ட்டும் கிடைக்கல. எப்படி போன தடவை ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து பிரதீப்க்கு சப்போர்ட் கிடைக்காம போச்சோ ஒரு சில விஷயங்களில், அதே மாதிரி சப்போர்ட் வந்து ஹோஸ்ட்டும் நம்மளுக்கு கை கொடுக்கணும், ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். எல்லாருமே ஈக்குவலாக பார்த்தாங்கன்னா ஹோஸ்ட் பார்க்குற விஷயத்தினால தான் பிளேயர்ஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பட் ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் ஒன்றும் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அந்த கேம்லேருந்து கீழே இறங்கிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வராமல் போயிடுது. ஐயோ ஹோஸ்ட்டு, ஏன்னா வீக்கெண்டில் பார்த்தா ஹோஸ்ட்டு தான் திட்டுவார். ஏன்னா மக்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க, மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் மக்கள் ஏதாவது பேசிடுவாங்களா, நம்ம ஏதாவது மாற்றிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அங்கே டைம் இல்லை. ஹோஸ்ட் ஏதாவது பேசிடுவாரா, வீக்கெண்ட் எபிசோடுக்கு அவருக்கு பதில் சொல்லணுமே. அப்போ அவர் இப்படி பேசிட்டாரு, திட்டாரு ஹோஸ்ட் அப்படின்னா அடுத்த வீக்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அமைதியாகிடுவாங்க. அது மாதிரி தான் சௌந்தர்யா கூட அந்த ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவங்க 1 வீக் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதேமாதிரி அவருன்னும் ஒரு 1 வீக் அப்படியே அமைதியாயிட்டார். அதுக்கப்புறமா தான் ஹோஸ்ட் ஓகே ஓரளவுக்கு நல்லா பேசுகிற பிறகு தான் வந்து என்ன ஆகுது, அவங்க திரும்பவும் அவங்க கேமை வந்து பாசிட்டிவாக தொடங்குறாங்க. ஸோ தீபக் விளையாட்டு உள்ளேயும் பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்து அவர் பேசும்போது அந்தனோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அவருக்கு என்னென்னலாம் பார்த்து யாரெல்லாம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேம்லேருந்து எவிக்ட் பண்ணியிருப்பாருன்ற ஒரு த்ரோ அவுட் ஒரு இது பார்க்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்றது தான் இந்த வீடியோ. அதாங்க அருண் வெளியே போன உடனே அதுக்கப்புறம் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. மறுபடியும் கூப்பிட்டாங்க இல்லையா, அப்போ அருண் வர முடியல. ஏன்னா அவன் முகத்தை பார்த்துருப்பீங்க ஃபினாலேயில் அப்படியே அமைதியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா அப்படின்னு உட்காந்துட்டாப்புல. ஏன்னா வந்து ஆகணுமேனு. ஏன்னா அதுக்கு ஒரு 3 நாள் உடனே அருண் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க ஒரு 3 நாள் 2 நாள் தானே கேப்பை எப்படி வரணும்னு. அதுக்காக ஊரில் எனக்கு உடம்பு கொஞ்சம் சிக்காயிடுச்சு, அதே மாதிரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல பிளேயரெல்லாம் காலி பண்ணிட்டு டம்மிங்கெல்லாம் முன்னாடி வரும்போது கொஞ்சம் வருத்தமாகுது. ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.